ஆண்கள் அப்பாவாய் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, அல்லது இனிமேல் மாறப்போகிறவர்களாய் இருந்தாலும் சரி, பக்கத்தில் உங்களை கரங்களை கை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, கர்த்தரில் கர்த்தரில் நீங்களும் மகிழ்ச்சியாய் இருந்து உங்களுடைய குடும்பத்தையும் சபையையும் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்து மகிழ்ச்சியாய் வாழ வைக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. அக்காமார்கள் நீங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நீங்க யோசிப்பீங்க, தகப்பன்மார் டேக்கு நாங்க ஏன் கை கொடுக்கணும்? நீங்க கொடுத்தாதான் அவங்க கொண்டாடவே முடியும். அதனால தைரியமா சொல்லுங்க, இன்றைக்கு தகப்பன்மார்கள் தினம். ஆனால் தாயாக நான் கூட நின்றால்தான் அவர்கள் செயல்பட முடியும். ஆகவே நாமும் இணைந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் சாவி இந்த பக்கம் தான் இருக்கும், செயல்படுறதா இந்த பக்கமா இருக்கும். அதனால நல்ல தகப்பன் செயல்படணும் அப்படின்னா நல்ல ஒரு தாய் கூட நிற்க வேண்டியது அவசியம். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தகப்பன்மார்களாகவும் எழும்ப வேண்டியது அவசியம். இன்றைக்கு சரீர பிரகாரமாக நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இருக்கலாம், சிலருக்கு அது தாமதமாய் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு அவைகள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் இந்த பூமியிலே ஏராளமான ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தகப்பன்களாய் தாயாய் வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு கூட நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். ஒரு வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் வேகமாய் இந்த முதல் ஆராதனையிலும் அதனுடைய அடுத்த பகுதியை இரண்டாவது ஆராதனையிலும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 21 ஆண்டுகளாக நானும் என்னுடைய மனைவியும் வட இந்தியாவிலே ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எங்களுடைய முழு நோக்கமும் முழு ஒரு பாரமும் ஆரம்ப நாட்களிலே நான் மருத்துவக் கல்லூரியிலே படிக்கும் பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டேன். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலே ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல, ஆனால் ஒரு இந்து குடும்ப பின்னணியிலே பிறந்தவன். ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்னுடைய முதல் வகுப்பில் இருந்தே கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே படிக்க ஆண்டவர் வாசல்களை திறந்து கொடுத்திருந்தார். நான் இருந்த பள்ளிக்கூடங்களிலே எனக்கு ஆரம்பத்திலே பாடங்களோடு கூட வேத வசனத்தையும் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அது எந்த அளவுக்கு புரிந்தது என்று தெரியாது, ஆனால் எல்லாம் விதைகளாய் விழுந்தனர். இந்த விதைகள் நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றைக்கு அவைகள் வளர்ந்தது. அதனால் சண்டே ஸ்கூலாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் சொல்லி கொடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு கதையா இருக்கட்டும், ஒன்றும் வீணாய் போவதே கிடையாது. கர்த்தர் அழகாய் அவைகளை ஏற்ற நாட்களிலே அவர் விளைய பண்ணுவார். அதைத்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்தார். CSI திருச்சபை நடத்தக்கூடிய ஒரு சிறிய பள்ளிக்கூடம், தமிழ் வழி பள்ளிக்கூடம், அரசாங்க உதவி பெறுகிற பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய நிலைமையில்தான் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை இருந்தது. ஆங்கில வழி கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை எனக்கு அன்றைக்கு இல்லை. அதற்கு பிறகு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினால் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து என்னுடைய உயர் படிப்பை படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய மேலான கிருபை. ஒருவேளை அந்த நாட்களிலே நான் இயேசுவை பூரணமாய் அறியவில்லை, ஆனால் அநேக என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்குகளை அவர்கள் செய்வதற்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். அதனால்தான் நான் தைரியமாய் சொல்லுவேன், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் இன்றைக்கு எப்படி ஜனங்களை ஆச்சரியமாய் அழகாய் உருவாக்குகின்றனர். நம்முடைய குடும்பமும் அப்படிப்பட்ட ஒரு இடமாய் இருக்க வேண்டும். வேதத்திலே உங்களுக்கு தெரியுமா, ஆக்கில்லா பிரிசில்லா இந்த ஒரு குடும்பம், அவர்களுடைய சொந்த பிள்ளைகளை குறித்து வேதம் ஒன்றுமே சொல்லவில்லை. பிள்ளைகள் இருந்தார்களா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் வீட்டிற்குள் டீ குடிப்பதற்கு போன ஒரு மனிதன் அப்போஸ்தலனாய் மாறினான். அல்லேலூயா. அப்பல்லோ என்கிற அந்த மனிதன் அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு ஐக்கியத்திற்காய் போனான், சில சந்தேகங்களை சரிப்படுத்துவதற்காய் போனான், சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காய் போனான். ஆனால் அந்த வீட்டிற்குள் உள்ளே போனவன் வெளியே வந்த பொழுது அப்போஸ்தலனாய் பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய ஜெபம், இந்த ஏலிம் அசெம்பிளியில இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பமாய் மாற வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு உள்ள வந்துட்டு வெளியில போனாலே அதிலே ஒரு பாதிப்பு இருக்க வேண்டும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க,
நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போனா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு வித்தியாசம் நடக்கணும். அதுதான் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே இந்த நாட்களிலே ஆச்சரியமாய் செய்ய விரும்புகிறார். அதற்கு பிறகு என்னுடைய படிப்பை முடித்த பிறகு எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை. என்ன வாஞ்சை என்றால், சீக்கிரமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் அல்ல, எப்படி சீக்கிரமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கமாய் இருந்தது. அதை மனதிலே வைத்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு சிறிய துரும்பையும் கூட அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்தார். ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது எனக்கு ஒரு பெரிய நடுக்கமாய் இருந்தது. 2 நடுக்கங்கள். ஒன்று, ஊழியத்திற்கு போனால் நான் முதலாவது நிற்க முடியுமா, நான் செய்ய முடியுமா, ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா என்கிற ஒரு பெரிய நடுக்கம், பயம். இன்னொரு பக்கம், நான் ஊழியத்திற்கு போனால் என் கனவு என்னவாகிறது, நான் யோசித்து வைத்திருக்கிற ட்ரீம்ஸ், என்னை குறித்த கனவு, இவைகளெல்லாம் என்னவாகும் என்று நான் யோசித்தேன். அதிகமாய் அதை குறித்து பயந்தேன், கலங்கினேன். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாய் அவருடைய வசனத்தை கொண்டு தெளிவாய் நேரடியாய் பேசின பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் சரிபடுத்தினார். இன்றைக்கு 25 வருடங்கள் கழித்து நான் தைரியமாய் சொல்ல முடியும், நான் ஜெபித்ததற்கும் யோசித்ததற்கும் அதிகமாய் என்னிலே, எங்களுடைய குடும்பங்களிலே கிரியை செய்த கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு செய்ய முடியும் என்று நான் ஒரு நாளும் யோசித்ததில்லை, அதற்கு தகுதியும் இல்லை. ஆனால் கர்த்தர் செய்ய வைத்தார். கர்த்தர் செய்வதற்கு கிருபை செய்தார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புதிய முயற்சியை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான பாஸ்டர் அண்ணன் சொன்னதை போல உத்தரப்பிரதேசத்திலிருந்து நேபாள் வரைக்கும், காசி முதல் காட்மாண்டு வரை என்கிற அந்த ஏரியாவிலே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் பலப்படுத்தினார். 1.5 ஆண்டுகளிலே 54 திருச்சபைகளை ஸ்தாபிப்பதற்கும், அங்கே 22 இடங்களிலே குழந்தைகளை கொண்டு ஊழியம் செய்கிற நான் ஃபார்மல் அந்த சின்ன சின்ன அந்த கோச்சிங் சென்டர்ஸை ஆரம்பிப்பதற்கும், ஒரு சிறிய மருத்துவமனையை உருவாக்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். எங்களோடு கூட இணைந்து இன்றைக்கு 106 மிஷனரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உடைய ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே சங்கீதத்தின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட நிச்சயமாய் இடைப்படுவார். 36வது சங்கீதம், அதனுடைய 7வது 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். 36வது சங்கீதம், அதனுடைய 7, 8, 9வது வசனம். தேவனே, தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். அது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இங்க ஆண்டவர் அழகாய் ஆண்டவருடைய ஆலயத்திலே வருகிற அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் தெளிவாய் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் யார் என்கிற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரே நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் திரும்பி இருக்கிறேன். அருமையான தம்பி ஆராதனை நடத்தும் போது அழகாய் சொன்னாங்க, இயேசுவின் அந்த பாடுகளினால் தான், இயேசுவின் அந்த மரணத்தினால் தான் நாம் பிதாவை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த உறவுக்குள் இயேசு நம்மை கொண்டு வந்தார். அல்லேலூயா. யார் தேவனுடைய பிள்ளைகள்? கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறவர்கள் தேவ பிள்ளை அல்ல. கிறிஸ்துவின் ஆலயத்திலே வந்தவர்களும் கூட வருவது நல்லது, அவர்களும் கூட தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆனால் யார் அப்பா பிள்ளை என்கிற உறவை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் நாம் வாரந்தோறும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் தினந்தோறும் தேவனை தேடினாலும் இணைந்து குடும்பமாய், ஆவிக்குரிய குடும்பமாய்
நாம் சபைக்குள்ளே வருகிறோம். ஆனால் சபையிலே வந்த இந்த தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார். வாட் இஸ் த ட்ரீம் ஆஃப் அவர் ஃபாதர்? என் தகப்பனின் கனவு என்ன? அவர் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் சரியாய் அறிந்தால், அவர் விரும்புகிற வழியிலே நாம் நடக்க ஆயத்தமாய் இருந்தால், இன்றைக்கு நாம் இருப்பதை போல நிச்சயமாய் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் மிக பெரியது. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் மிக மிக பெரியது. இவைகளை சரியாய் புரிந்து கொண்ட பிள்ளைகள் அதற்கு ஏற்ற வழிகளிலே நிச்சயமாய் வாழ முடியும். இந்த வசனத்தை கவனமாய் நீங்க வாசித்தீர்கள் என்றால் 8வது வசனம் அது அழகாய் சொல்லுகிறது. அந்த ஆலயத்திலே 4 காரியங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறது. தேவனை நம்பி, அவருடைய கிருபையை நம்பி, அவருடைய செட்டைகளுக்குள், அவருடைய ஆலயத்திற்குள் வரக்கூடிய அவருடைய பிள்ளைகளை 4 விதமாய் ஆண்டவர் பார்க்கிறார். முதலாவது அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்தவர்கள், சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்கிற வாக்கு தத்துவம். அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் யார்? அவருடைய சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறவர்கள். அல்லேலூயா. உலகத்தினால் அல்ல, மற்ற காரியங்களினால் அல்ல, நம்மை திருப்தி செய்கிறவர் யார்? தேவன். இரண்டாவது அது சொல்லுகிறது, பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் ஆண்டவருடைய ஆலயத்திலே வருகிற அவருடைய பிள்ளைகள். மூன்றாவது அது சொல்லுகிறது, இவர்கள் திருப்தி அடைந்தவர்கள் ஒரு பக்கம், இவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம். ஆனால் அதோடு நின்று விடவில்லை, இவர்களுக்குள் இருந்து ஜீவ ஊற்று அது புறப்பட்டு உலகத்திற்குள் அது செல்லும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஏனென்றால் அநேகர் யோசிக்கிறார்கள், தேவன் எனக்கு செய்வதற்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்தவர்கள் உண்டு. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு ரூபா நோட்ல அல்லது ஒரு காயின்ல ஒரு பக்கம் முக்கியமா, 2 பக்கம் முக்கியமா? 2 பக்கம் முக்கியம். ஒரு ரூபா தாளுல ஒரு பக்கம் மாத்திரம் நல்லா பிரிண்ட் ஆயிருக்குது, இன்னொரு பக்கம் பிரிண்டே ஆகல. என்ன அது எந்த விதத்துல நமக்கு பயன்படும்? ஒரு விதத்திலும் அது நமக்கு பயன்படாது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் உண்டு, அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பும் உண்டு. அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய காருண்யங்களும் உண்டு, அவர்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய தரிசனங்களும் உண்டு. அந்த ரெண்டையும் சேர்த்துதான் இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. முதல் பகுதியிலே அவர் திருப்தி ஆக்குகிறார், அவர் தாகம் தீர்க்கிறார். ஆனால் 2வது பகுதியில ஜீவ ஊற்று அது நம்முடைய இருதயத்திலே அவர் தருகிறார், அது இந்த உலகத்திற்குள் ஓட வேண்டும் என்று. 4வதாய் கடைசியாய் அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை பெற்று இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சோ இந்த 4 காரியங்களும், திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை, தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜீவ ஊற்றாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, வெளிச்சத்தை தருகிற ஒரு வாழ்க்கை, இதனாலையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கவனமாய் இதை தியானித்து இதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்றைக்கு நான் ஒரு பகுதியை இந்த முதல் ஆராதனையில் நான் வேகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நீங்களும் நானும் வெளிச்சம் பெற்ற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த பிரகாசமாய் மாற்றுகிறது. சுவிசேஷ ஊழியங்களிலே அதிகமாய் பிரசங்கிக்கிற காரியம் இதுதான். பவுல் இதை ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். வாசியுங்கள், 26வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளினுடைய புஸ்தகம். ஏன் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தை பரப்புகிறவர்களாய், வெளிச்சத்தை தருகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். 23வது வசனம், 22ம் 23ஐயும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26, 22, 23. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். என்ன சாட்சி கூறி வருகிறார்?
தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கு, இப்ப பொறுமையா வாசிங்க, சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். பவுல் சொல்லுகிறான், ஒரே ஒரு பிரசங்கம் நான் பண்ண வேண்டும் என்றால், ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லுவேன்? இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆனால் அவர் சொந்த ஜனத்திற்கும் சரி அந்நிய ஜனத்திற்கும் சரி வெளிச்சத்தை தருகிறவர் என்கிற ஒரு சத்தியத்தை அன்றி வேறு ஒரு சத்தியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கவில்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? எனக்குள் வெளிச்சம் இருக்க வேண்டும், நான் வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரங்களிலே பயம், திகில், நாம் போக வேண்டிய இடம் தெரியாத ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையினுடைய குழப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தின் குறைச்சல்கள், இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை மறைக்கிற இருள். இது எங்கிருந்தோ வந்து நம்முடைய வாழ்க்கையை அடிக்கடி மறைப்பதினால்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் தருகிற அந்த உண்மையான ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள போராடுகிறோம். மற்றவர்களுக்கும் கடத்துவதற்கு நமக்கு அது ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால், தேவன் தம்மை குறித்து சொன்ன கடைசி வெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிற கடைசி வெளிப்பாடுகளிலே ஒன்று என்ன சொல்லுகிறார்? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேர் சந்ததி பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அதுதான் கடைசியாய் சொல்லப்பட்ட வெளிப்பாடு. நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. தேவன் முதலாவது உண்டாக்கும் பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே முதல் எதை உண்டாக்கினார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி என்ன செய்தார்? நானே விடிவெள்ளி வெளிச்சம், நானே விடிவெள்ளி நட்சத்திரம். வேதத்தினுடைய முதலும் சரி கடைசியும் சரி ஆண்டவர் விரும்பின காரியம் இதுதான். வாழ்க்கையிலே இருள் இருப்பதினாலே தான் தடுமாற்றம், இருள் இருப்பதினாலே தான் இரட்டைத்தனையான வாழ்க்கை, இருள் இருப்பதினாலே தான் எங்கே செல்வது என்பதிலே தெளிவு இல்லை. அதனால்தான் உலகத்தை உண்டாக்கினாலும் சரி, சபைக்கு சொல்லினாலும் சரி, ஆண்டவர் சொல்ல விரும்பினது, என்னை விடிவெள்ளி நட்சத்திரமாய் பிரகாசத்தை பெற்றுக் கொள்ளுகிற சபையாகவே நாம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப கேள்வி என்னன்னா, உலகத்துக்கு நான் பிரகாசமா இருக்கிறதுக்கு எனக்கே பிரகாசம் தேவை இருக்கு பிரதர். அப்பப்போ எனக்கே இருள் வந்துருது. நான் மற்றவங்களுக்கு இருளை போக்குறதுக்கு முன்னால எனக்கே அது சில நேரங்களில் சவாலா இருக்கிறதே. 4 வசனங்களை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி என்னுடைய பிரகாசத்தை நான் அதிகப்படுத்த முடியும், எப்படி நான் பிரகாசிக்க முடியும், எப்படி என்னுடைய ஆண்டவர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறாரோ, எப்படி என்னுடைய ஆண்டவர் ஒழுங்கற்ற உலகத்தின் மீது வெளிச்சத்தை உண்டாக்கினாரோ, அதே போல சபையானாலும் உலகமானாலும் நான் வெளிச்சமாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம். முதல் காரியம், என் வெளிச்சம் எப்பொழுது பிரகாசிக்கும்? எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்தினுடைய 5வது அதிகாரம். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறார், உங்களை உருவாக்கி உற்சாகப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஓ, நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் இங்கு அழகாய் என்னை பிரகாசிப்பதற்கு அவர் முதலாய் என்னை அழைத்து சொல்லுகிற காரியம். ஆனா எழுதப்பட்ட தமிழ் வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. தூங்குகிற நீ விழிக்கணும், ஆனா எங்க இருந்து எந்திரிக்கணும்? அப்ப இவன் எங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க?
நார்மலா எல்லாரும் பெட்ரூம்ல தான் தூங்குவாங்க. இங்க ஒரு ஆளு மார்ச்சுரியில தூங்கிட்டு இருக்கு. யாராவது மார்ச்சுரியில போய் பிண அறையில போய் தூங்க முடியுமா? பிண அறையில யாருக்காவது தூக்கம் வருமா? வராது. நான் மெடிக்கல் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஃபாரன்சிக் மெடிசின் என்கிற ஒரு போஸ்டிங் உண்டு. அந்த பிணத்தை, வருகிற பிணங்களை எப்படி போஸ்ட்மார்டம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பாங்க. என் கூட நிறைய பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க பார்த்த உடனே தலை சுத்தி விழுந்துருவாங்க. அதனால எங்க ப்ரொஃபசர் முதல்ல சொல்லுவாரு, உள்ள போய் விழுந்து நீ பணமாயிராத, அதனால முன்னாடியே உன்னுடைய மனசெல்லாம் திடப்படுத்திக்கோ. யாருக்காவது பயமா இருந்தா ஒரு முறை 2 முறை அவங்கள காமிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போவாங்க. அனாட்டமி என்று சொல்லி உடல் கூறியல், அதுதான் எங்களுக்கு முதல் வருஷத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட். போன முதல் நாளே எங்களுக்கு முன்பாக ஒரு செத்த பிணத்தை கொடுப்பாங்க. 15 வருஷத்திற்கு முன்பாய், 20 வருஷத்திற்கு முன்பாய் இறந்த பிணம். அதை சொல்லுவாங்க, திஸ் இஸ் யுவர் காட், இதுதான் உன் கடவுள், அப்படிதான் சொல்லுவாங்க. வெறும் கையோட அந்த பிணத்து மேல கைய வைக்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் முதல் நாள் போன உடனே 5 பேர் மெடிக்கல் காலேஜை விட்டு போயிட்டாங்க. ஐயோ, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க இருந்துதான் அதை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ஸ்மெல், அந்த காரியங்கள் சாப்பிட முடியாது, ரொம்ப சில நேரங்களிலே கடினமா இருக்கும். ஆனால் எப்படி உடலினுடைய ஒவ்வொரு சதை, நரம்பு இவைகள் எல்லாம் அந்த பிணங்களிலே அறுத்து அறுத்து அதை வைத்துதான் எங்களுக்கு பாடமாய் சொல்லி கொடுப்பாங்க. அதனால பிண அறை, மார்ச்சுரியில போய் யாரும் தூங்கவே முடியாது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆனா சில நேரத்தில் நீங்களே போய் தூங்கிறீங்களா பிரதர்? மார்ச்சுரி என்று சொல்லுவது, பிணம் என்று சொல்லுவது செத்த கிரியைகள். வெளிச்சமாய் வாழ்வதற்குத்தான் இயேசு விடிவெள்ளி நட்சத்திரமாய் இன்றைக்கும் நமக்கு நின்று கொண்டிருக்கிறார். சபைக்குள்ளே வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பதற்குத்தான் அவர் நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே நம்மையும் அறியாம போர்வை தலையணையை தூக்கிட்டு எங்க போய் படுத்துடுறோம்? பிண அறையிலே போய் படுத்துடுறோம். சில பேருக்கு அங்க படுத்தாதான் இப்ப தூக்கம் வருது. வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு குறிப்பாக பாவம் பழகி போன ஒரு காரியமாய் மாறிவிட்டது. செத்த கிரியைகள் இன்றைக்கு சமுதாயத்திலே பழகி போன ஒரு காரியமாய் மாறிவிட்டது. இல்ல, தேவன் நம்மை அதற்காய் அழைக்கவில்லை. அதனால்தான் ஏற்கனவே வெளிச்சத்தை பெற்ற அந்த மனிதன், அவன் மரித்தோரிடத்திலே போய் அவன் படுத்து கிடக்கிறான். அவன் செத்து கிடந்திருந்தான்னா ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பியிருப்பாரு. ஆனா அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். அதனாலதான் அவரே சொல்றார், நீயே எந்திரி. ஏன்னா தூங்க போனது யாரு? நீ தான் தூங்க போன. அதனால நீ தூக்கத்திலிருந்து எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற அருமையான காரியம், பாவமோ மாம்சமோ உலகத்தின் கிரியைகளோ, இந்த செத்த கிரியைகளின் நடுவிலே தான் நாம் பிரகாசிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அவர்களோடு கூட படுத்துறங்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இந்த பிரகாசத்தை நான் கொடுக்க வேண்டும், ஆகவே இவைகளுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற தீர்மானத்திலே நாம் தைரியமாய் வந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நிறைய பழக்கங்கள் மறைவாய் இருக்கிற பிணவறை என்று சொல்லும் பொழுது அது ஒரு இருளின் அறை, அங்க யாரும் போக மாட்டாங்க. மறைந்திருந்து ஒளிப்பிடத்திலே செய்கிற அவலட்சணமான காரியங்கள் என்று 12வது வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை தட்டி எழுப்பி பிரகாசிக்கிற அந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், எவைகள் மரித்தோரிலிருந்து இருக்கிறதோ அவைகளை விட்டு நாம் எழுந்திருக்கிறதற்கு நாம் பிரயாசம் எடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அதை அழகாய் கொண்டு சேர்க்கிறார். 2வது காரியம், தேவன் எப்படி இந்த வெளிச்சத்தை அதிகமாக்குகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம்.
கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே அதனுடைய அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இங்க ஆண்டவர் எப்படி வெளிச்சத்தை அதிகப்படுத்துவது என்பதற்கு இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாராவது பார்த்திருக்கிறீங்களா? நிலா சூரியனா மாற முடியுமா? சத்தமா சொல்லுங்களேன். நிலா சூரியனா மாற முடியுமா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. மாற முடியும். வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு சூரியன் 7 சூரியனா மாற முடியுமா? இதுவரைக்கும் மாறவே இல்லை. ஆனா மாற முடியும். அது எப்படிங்க? நிலா எப்படிங்க சூரியனா மாறும்? சூரியன் எப்படிங்க 7 சூரியனா மாற முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் நடக்கணும். உள்ளே இருக்கிற காயங்கள் மாற வேண்டும். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எது நிமித்தம் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீர்கள்? எது உங்களை காயப்படுத்தினது? சிலர் சொன்ன வார்த்தைகளா? வாழ்க்கையிலே நடந்த தோல்விகளா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிடைத்து ஏமாற்றப்பட்ட சில சூழ்நிலைகளா? அது நிச்சயமாய் நமக்கு காயங்களை உண்டாக்கும். காயங்கள் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிடையாது. கர்த்தர் தைரியமாய் காயங்களை அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவர் காயப்பட்ட இரட்சகர். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளினால் தான் நாம் சுகமாகிறோம். அவருடைய தழும்புகள் தான் நம்மை மாற்றுகிறது. He is a wounded savior. இது ஒரு வித்தியாசமான ஒரு பதம். ஏனென்றால் வேறு எந்த தெய்வத்திற்கும் இந்த பதம் சொல்லப்படுவதில்லை. தொடர்புக்கு டாக்டர் அசோக் குமார், MBBS DNB, கேம்ப்ஸ் ஊழியங்கள், நேபாள், இந்தியா. நாகர்கோவில் 9488335666. மார்த்தாண்டம் 9025691546.